வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் டிஎன்பிசி குரூப் 4ல கேட்கக்கூடிய மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ் நபர்கள் ஒரு வேலையை 8 நாட்களிலும் எக்ஸ் பிளஸ் 4 நபர்கள் அதே வேலையை 6 நாட்களிலும் முடித்தால் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வேலையை எக்ஸ் நபர்கள் செய்கிறாங்க. அப்போ எக்ஸ் நபர் இந்த 8 டேஸில் கம்ப்ளீட் ஆனாங்கன்னா அதே வேலையை எக்ஸ் பிளஸ் 4 நபர்கள். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒரு 4 நம்பர் சேர்த்து 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 8x ஈக்குவல் டு இது 6x ப்ளஸ் 6 4 சார் 24. இப்போ இந்த 6x இங்கே வந்தால் என்ன ஆகும்? 8x minus 6x is equal to 24. 8x minus 6x 2x. 2x is equal to 24. Then x equal to the 2 இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 12. ஸோ 12 நபர்கள் இனிஷியலாக இருந்திருப்பாங்க. எக்ஸோட மதிப்பு 12. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்து தர ஒரு குழு 10 நாட்கள் எடுத்துக்கொள்வதாக உறுதி கூறியது. ஆனால் அக்குழுவில் 5 பேர் வரவில்லை. மீதியுள்ள நபர்கள் மூலம் முடிக்க 12 நாட்கள் தேவைப்படுமாயின் முதலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட குழுவின் அங்கத்தினரின் எண்ணிக்கை என்ன கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளை வச்சு 10 நாளில் முடிக்கலாம் பிளான் போட்டிருக்காங்க. பட் அதில் 5 பேர் வரல, அதனால 12 நாள் ஆகுது. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குழுவில் இருந்து எக்ஸ் வச்சுக்கணும். எக்ஸ் இன்று 10 டேஸில் கம்ப்ளீட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? அதில் 5 பேர் வரல. அப்போ எக்ஸ் -5 12 டேஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் இன்ட்டு 10x ஈக்குவல் டு எவ்வளோ கொடுக்குறதுனா 12x - 60. ஓகேங்களா? இப்போ அந்த -60 வந்து என்ன ஆகும்? +60 ஆகும். +60 ஈக்குவல் டு இந்த 10x அங்கே மைனஸாக போயிடும். 12x - 10x. ஓகேங்களா? ஸோ 60 ஈக்குவல் டு 12 - 10 2x. ஓகேங்களா? ஸோ 2x ஈக்குவல் டு 60. நான் x கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 30 வரும். ஸோ 30 x ஈக்குவல் டு 30. ஸோ குறிப்பிட்ட அங்கத்தினர் வந்து 30 பேர் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையே உள்ள தொலைவு 320 கிலோமீட்டர். ஒருவர் காரில் 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணம் செய்கிறார். இதற்கு பதிலாக 60 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணம் செய்தால் எவ்வளவு நேரம் முன்னதாக திருச்சியை அடையலாம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து 320 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இது 320 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பை 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி என்ன வரும்? 1 4 7 இது 8 4 7. ஸோ 8 ஹவர்ஸில் திருச்சிக்கு வந்து சேருவாங்க. இதே 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 320 கிலோமீட்டர். ஓகேங்களா? மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி என்ன வரும்? 5 60 300 பேலன்ஸ் 20 கிலோமீட்டர் இருக்கு. 60 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ 60 நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர்னா 20 நிமிஷத்துல 20 கிலோமீட்டர் போவாங்க. ஸோ 5 hours 20 minutes ஆகும். ஓகேங்களா? இப்போ 5 hours 20 நிமிடம். இதில் எவ்வளோ சீக்கிரம் வந்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஒரு 40 minutes இருக்கு, அது ஒரு 2 hours இருக்கு. ஸோ 8 - 5.20 equal to 2 hours 40 நிமிடம். ஓகேங்களா? 2 மணி நேரம் 40 நிமிடம் சீக்கிரமா வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் 5 வீதம் இருக்கும் பேனாக்கள் 30 வாங்கினார். அதே தொகைக்கு 6 வீதம் இருக்கும் பேனாக்கள் எத்தனை வாங்க இயலும்? ஓகேங்களா? ஸோ ஒரு பேனா வந்து 5 ரூபாய், 30 பேனா வாங்கியிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு பார்க்கணும். 30 × 5 equal to 150 rupees ஆச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு பேனா 6 ரூபாய் இருந்தா இந்த 150 ரூபீஸ்க்கு எவ்வளவு வாங்கினா கேக்குறாங்க. அப்போ 150/6. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 25. ஸோ 25 பேனா வாங்க முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் 8 வீதம் 40 பேனாக்கள் வாங்கினார். அதே தொகைக்கு 10 வீதம் எத்தனை பேனாக்கள் வாங்க முடியும்? ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பேனாவோட விலை 8 ரூபாய் இன்று 40 பேனா வாங்கிருக்கீங்க. ஸோ 4 8 32. அப்போ 320 ரூபாய் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே 10 ரூபாய் ஒரு பேனா 10 ரூபானா எவ்வளவு வாங்க முடியும்? அப்போ 320
பை 10. 0 0 கேன்சல் பண்ண என்ன வரும்? 32 பேனா அவங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு லிட்டரில் 40 மில்லி லிட்டர் என்பது தசம பின்னம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ ஒரு லிட்டருக்கு 1000 நமக்கு தெரியும். சோ 40 மில்லி லிட்டர் பை 1000ங்கிறது 1 லிட்டர். சோ 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? சோ இதோட தசம பின்னம் கேட்கிறாங்க. இங்க கீழ 2 0 இருக்கு. சோ 0.04 இதோட தசம பின்னம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பையில் சம எண்ணிக்கையுள்ள ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு 35 எனில் ஒவ்வொரு வகையிலும் எத்தனை நாணயங்கள் உள்ளன? ஓகேங்களா? சோ ஒரு பையில ரூபாய் எல்லாத்துமே 100 பைசா ரூபாய் ஓகேங்களா? அடுத்து 50 பைசா அடுத்து 25 பைசா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? சம எண்ணிக்கைட்டாங்க. அதாவது ரூபாய் ஒரு காயின்ஸ் இருந்துச்சுன்னா 50 பைசால ஒரு காயின்ஸ் தான் இருக்கும், 25 பைசால ஒரு காயின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ரூபாயோட மதிப்பு என்ன? இன்டு இது ஒண்ணுனா இது ஒண்ணுனா இதுவும் ஒண்ணுதான். அந்த ரேஷியோல தான் இருக்கும். சோ அப்ப என்ன வரும்? 100:50:25. சோ ஷார்ட் பண்ணா என்ன வரும்? இது 425 சார், இது 225 சார், இது 125 சார். சோ 4 + 2 + 1 7. மொத்தம் 7 பாட்டுக்கு 35 ரூபீஸ். அப்படினா என்ன கேக்குறாங்க அவங்க? எனவே ஒவ்வொரு வகையிலும் உள்ள நாணயங்கள் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு பார்ட் எவ்வளவு பார்த்தா போதும். 17 சார், இது 57 சார். ஓகேங்களா? சோ 54 சார் எவ்வளவு? 20. அப்போ 100ல வந்து 20 இருக்கும். இது வந்து 2 5 சார் 10 ரூபீஸ். 10 ரூபீஸ்க்கு அதுவும் 29 நாணயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி 1 5 சார் 5. சோ 5 ரூபீஸ்க்கு 29 நாணயங்கள் இருக்கும். ஓகேங்களா? சோ அதான் சம எண்ணிக்கை அவங்க கொடுத்திருக்காங்க. சோ 20 நாணயங்கள் இருக்கும். அடுத்த क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓர் ஈரிலக்க எண்களின் இலக்கங்களை முன்பின்னாக மாற்றி எழுதும்போது அவ்வெண்களின் வித்தியாசம் 27 எனில் அவ்வெண்கள் யாவை? ஓகேங்களா? சோ ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? அது மாத்தின ஒண்ணு ஃபார் ஆப்ஷன் 45 54 இருக்கு இல்லையா? சோ இந்த 54 மாத்தி எழுதும்போது எவ்வளவு? 45 ஆகும். இந்த நம்பரை இந்த ரெண்டு பக்கம் மாத்தி எழுதும். சோ அப்படி மாத்தி எழுதும்போது அதோட டிஃபரண்ட் எவ்வளவு வருதுன்ட்டாங்க? 27 வருதுன்ட்டாங்க. சோ நமக்கு ஆப்ஷன்ல இதோட டிஃபரண்ட் 9 தான் வருது. சோ அந்த மாதிரி பாக்கும்போது நமக்கு 96 69. இப்போ 96 69. சோ இதோட டிஃபரண்ட் தான் நமக்கு 27 வருது. இந்த ஒண்ணு அங்க போனா என்ன ஆகும்? 16 ஆகும். 16 9 போனா 7, இது 8 ஆகும். சோ 8 க்கு 6 போனா 2. சோ 27 வருது. சோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு ஈரிலக்க எண்களின் இலக்கங்களை முன்பினாக மாற்றி எழுதும்போது வித்தியாசம் 72 வருதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதை நம்ம x வச்சு செய்யலாம். பட் ஆப்ஷன் நமக்கு ஈஸியா இருக்கனால ஆப்ஷன்லயே போயிடலாம். ஓகேங்களா? சோ 98 89 கண்டிப்பா வராது. ஏன்னா அதுக்கு ரெண்டு கூட டிஃபரண்ட் 72 வராது. சோ 91 90 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 91 90. பாத்தீங்கன்னா இது ஒண்ணு கடவனா 11 11 கொம்பு போனா 2. சோ 8 க்கு 1 போனா 7. சோ 72 டிஃபரண்ட் வருது. ஓகேங்களா? சோ 91 திருப்பி எழுதுனா 90, 2 கூட டிஃபரண்ட் 72. சோ ஆன்சர் 91 and 90. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. ஒரு அசலுக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டு வட்டி 900 கிடைக்கிறது எனில் அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 15% சொல்லிட்டாங்க. அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3 × 15 45%. அப்போ அந்த 45% தான் 900 ரூபாய்னா ஓகேங்களா? அசல் வந்து 100% எவ்வளவு? எப்பவுமே அசல் வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா இத 15% சொல்லிட்டாங்க. சோ 100ல 15 தான். சோ 3 15 45%. சோ அந்த 45%க்கு 900 ரூபீஸ்னா அசல் வந்து 100% எவ்வளவு? ஓகேங்களா? சோ ஷார்ட் பண்ணி 145 சார், இது 245 சார். 20 × 100 2000. So 2000 rupees இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. தனி வட்டி ஓர் அசல் 3 ஆண்டுகளில் 920 கூடுதலாகவும் 5 ஆண்டுகளில் 1000 கூடுதலாகவும் உயர்கிறது. அந்த தொகைக்கு கிடைக்கும் வட்டி விகிதம் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டி அசலும் வட்டியும் சேர்த்து 920 ரூபாய் 3 வருஷத்துல 3 இயர்ஸ்ல 3 வருஷத்துல
920 ரூபா ஆகுது. ஓகேங்களா? அதே 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 வருஷத்துல எவ்வளோ கூடுது? 80 ரூபா கூடுது. அப்போ 2 வருஷத்துக்கு 80 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 80 ரூபா வரும் 2 வருஷத்துக்கு. 2 இயர்ஸ்க்கு 80. அப்போ 1 இயருக்கு 40. ஓகேங்களா? ஸோ இப்போ 920 ரூபா 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு 40னா 3 வருடத்துக்கு என்னாச்சு? 3 × 40 120 ரூபா ஆச்சு. அப்போ 920 மைனஸ் ஒரு 120 வச்சீங்கன்னா அசல் வந்து 800 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த 800 ரூபாய்க்கு இப்போ வட்டி விகிதம் பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு நமக்கு 40 ரூபா. இந்த 800 ரூபாயில 10% பார்த்தீங்கன்னா 80. ஸோ 5% 40. ஸோ வட்டி விகிதம் எவ்வளவு? 5%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓர் ரயில் வண்டி சீரான வேகத்தில் 96 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாதையை கடக்க 12 வினாடிகள் ஆகிறது. மற்றொரு 141 மீட்டர் நீளமுள்ள பாதையை கடக்க 15 வினாடிகள் ஆகிறது எனில் அந்த ரயில் வண்டியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12 செகண்டுக்கு 12 வினாடிக்கு எவ்வளோ கிடக்குது? 96 மீட்டர் கிடக்குது. 96 மீட்டர். அதே 15 செகண்டுக்கு 141 மீட்டர் கிடக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 3 செகண்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு 45 மீட்டர் போகுது. ஓகேங்களா? ஸோ 3 செகண்ட் 45 மீட்டர்னா 12 செகண்ட் எவ்வளோ பார்க்கணும்? அப்போ 12 × 3 செகண்ட் 45னா ஒரு செகண்ட் வந்து 15 மீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது. ஸோ 12 செகண்ட் 12 × 15 180 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 180 மீட்டர்ல 96 மீட்டர் தூரம் கடந்திருக்குன்னா பேலன்ஸ் எவ்வளோ தான் ரயில் வண்டியோட நீளம். ஸோ இந்த 96 கழிச்சு பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 84 மீட்டர் ரயில் வண்டியோட நீளம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.